ஃபஸ்ட்டு இசைபியான் வந்து எடுத்துருக்கோம். இந்த இசைபியான் வந்து பேனுக்கான மருந்து கிடையாது. நம்ம பேனுக்கு மருந்து பயன்படுத்த போகிறதுனாலையும், பேன்கள் தாக்குதலால் செடிகளில் பச்சைத்தன்மை குறையிறதுனாலையும் நம்ம வந்து இதை வந்து ஒரு சப்போர்ட்டிவ் பயோஸ்டிமுலண்ட்டாக பயன்படுத்துகிறோம். எதனாலனா இதை நம்ம பயன்படுத்தும் போது பச்சைத்தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் இந்த பேன்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து செடிக்கு கொஞ்சம் குறையும். ஸோ அதனால் நம்ம அதை 1 ml எடுத்துருக்கோம். 16 லிட்டர் ஸ்ப்ரே டேங்க்கு 16 ml எடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டாக இதுதான் பேனுக்கான மருந்து ஓமைட். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் 32 ml நம்ம எடுத்துருக்கோம். 32 ml நம்ம கலக்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. அண்ட் முடிஞ்ச அளவு செடிகளில் பேன் பரவல் அதிகமாக இருக்கிற பட்சத்துலேயும், இலைகள் அதிகமான அளவில் பழுத்திருக்கக்கூடிய சமயத்துலையும் நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சேர்த்து இந்த ஓமைட் மருந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. இன்கேஸ் அப்படி பயன்படுத்துகிற பட்சத்தில் இந்த இசைபியான் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அதுவும் இந்த 1 ml பயன்படுத்தாங்க. நம்ம வந்து ஓமைட் மட்டும் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுனால அடிஷ்னல் சப்போர்ட்டாக இசைபியான் வந்து 1 ml எடுத்துருக்கோம் 1 லிட்டர் தண்ணிக்கு. இதுவே நீங்கள் வேறு எந்த ஒரு பூச்சிகள் கூட சேர்த்து பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இசைபியானோட கரெக்டான டோசேஜாக 2 mlலேருந்து 2.5 ml பயன்படுத்தலாம். அப்போனா தான் செடிக்கு பச்சைத்தன்மை கொடுக்குறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும்.